மக்களே என்று நாம் திருக்குறள் 556 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கொடுங்கோன்மை அதிகாரத்தின் 6வது குறள். மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றேல் மன்னாவாம் மன்னர் கொலை. இந்த குறள் சொல்லும் செய்தி, மன்னருக்கு மன்னிப்பு அளிப்பதுதான் உண்மையான செங்கோன்மை, இல்லையெனில் மன்னர் தகுதியற்றவர் ஆகிவிடுவார். ஏனெனில் மன்னரின் மனநிலை மக்களின் நடத்தையை நேரடியாக பாதிக்கிறது. சிலர் மன்னரை நெருக்கடியான நிலைமையில் நங்கூரப்படுத்த முயற்சிக்கிறார், ஆனால் மன்னிக்காதால் கலக்கம் பெருகும். திருவள்ளுவர் இதை கூறி இரக்கமுள்ள செயல் அரசை வலுப்படுத்தும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இன்றைய வாழ்க்கையில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு இது உண்மையான பாடம். மன்னிப்பு கொடுத்து உரிமைத்துவம் வளர்க்க வேண்டும். அதனால் நாம் ஒருவரை கெடுப்பதை விட அவரை புரிந்து கொண்டு மன்னித்தால் உறவுகள் நெருக்கம் பெறும். இந்த கருத்தை தினசரி வாழ்க்கையில் பின்பற்றினால் சமூகத்தில் அமைதி, நம்பிக்கை, முன்னேற்றம் காணப்படும். அதனால் எல்லா மனிதர்களும் ஒருவரை மற்றவர் புரிந்து கொண்டு மன்னித்து ஒற்றுமை கொண்ட சமுதாயம் உருவாகும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக கூறுகிறது. மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃபின்றேல் மன்னாவாம் மன்னர் கொலை. அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.